இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் கூட காவேரி தன்னோட பிரெக்னன்ட் விஷயத்த விஜய்கிட்ட கூட சொல்லாம இருக்குது. விஜய்க்கு குடுக்குற மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? காவேரி பண்றது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. எபிசோட பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இங்கே விஜய் படுற கஷ்டத்த உண்மையாவே வந்து கண்ணால பார்க்க முடியல. ரொம்பவே பாவமா இருக்கு. அவரால வந்து சமாளிக்க முடியல. அவர் எந்த தப்புமே பண்ணாம இப்போ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். ஆனா, இங்க நம்ம காவேரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது இன்னுமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தப்பு. காவேரி மனசு கல் மனசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. இங்கே விஜய் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறது ஓகே. ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். இங்கே காவேரியோட குடும்பம் வந்து ஒரு பக்கம் காவேரியை ரொம்பவே திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் காவேரி வந்து விஜய் இப்படி விட்டுருக்கக்கூடாது. அவரோட போய் நின்றுக்கணும். காவேரிக்கு தான் முழு உரிமையும் இருக்குது. அவங்களுக்கே இப்போ தெரியும். தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் இப்போது விஜயோட குழந்தை வந்து காவேரி வயிற்றில் வளருது. இந்த உண்மையை மட்டும் மீடியா முன்னாடி வந்து சொன்னாலே போதும். இங்கே வெண்ணிலாவை வந்து அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அவங்க வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் ஆகும். இப்போது தன்னோட குடும்பத்து நிலைமையை பார்த்துட்டு கூட காவேரி வந்து சொல்லாமல் இருக்கலாம். அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு காவேரி கிட்ட. எனக்கு வெண்ணிலாலாம் இல்லைங்க லைஃப்பில், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமும் வெண்ணிலா விஷயத்தில் விஜய் முடிவெடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது நல்லாவே இருக்குது காவேரிக்கு. பாவம், இவ்வளோ பெரிய விஷயத்த விஜய்கிட்ட வந்து சொல்லாமல் காவேரி ரொம்பவே தப்பு பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு சாரதம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தான். நீ பண்ண தப்புனால இப்போது எங்கே வந்து நிற்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு, காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நீ யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காத, எப்போதும் உனக்கு துணையாக நாங்கள்லாம் இருப்போம் சரியா, நீ எப்போதும் போல் நல்லா சந்தோஷமாகவே இரு, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒன்லி ஆறுதல் சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த குமரன் கங்கா. இவங்களை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே நம்ம காவிரி விஷயத்தில் எடுக்கலை. அவங்களோட லைஃப்பை பார்க்குறதுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து வீரவசனம்லாம் பேசினார். நான் அண்ணனாக இருந்து எல்லாமே பார்த்துக்குவேன், காவிரி லைஃப்பை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் வாட்டில் இருந்துட்டு இருக்கிறாரு. காவேரி பார்க்கும்போது தான், ஆனால் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை காவேரியை திட்டுறதான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இப்போது காவேரி படுற கஷ்டத்துக்கு காரணமே காவேரி மட்டும்தான். விஜய் கூட வந்து கிளம்பி அழகாக போகலாம், அதுவும் பண்ண மாட்றாங்க. இப்போது ப்ரெக்னென்ட் விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டே இருந்து மறைக்கிறத வந்து மறைச்சிட்ருக்குறாங்க. என்னத்தை தான் சொல்ல, ரொம்பவே வெறுப்பாக தான் வருது. நெக்ஸ்ட்டு இங்கே யமுனா நிவினுக்குமே விஷயம் தெரிய வருது. நியூஸை பார்த்துட்டு இங்கே நிவின் ரொம்பவே ஷாக்காகி இருக்கிறாரு. ஒரு பக்கம் யமுனாக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த கூத்து வேற நடக்குதா, சும்மாவே இவரை வந்து பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து காவேரின்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடி சுத்த போகிறாரு, காவேரி பாவம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே உடனே பார்த்திங்கன்னா நம்ம நிவின் வந்து வெளியே போயிட்டு காவேரிக்கு தான் முதல்ல கால் பண்ணுறாங்க. நிவின் ஃபோன் வரவுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அப்படியே தயங்கிக்கிட்டே தான் அட்டன் பண்ணுறாங்க. என்ன காவேரி நடக்குது, நியூஸை நான் பார்த்தேன், எதுக்கு இந்த வெண்ணிலா பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, நீ என்ன தான் முடிவெடுத்து வச்சுருக்க, இன்னும் நீ விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலையா, இப்படி நீ இருக்குது உன் தலையில் நீனே மண்ணள்ளி போட்டுக்கிறது சமம், ஏன் இப்படி பண்ணுற காவேரி, உனக்கு தான் முழு உரிமை இருக்குது, நீ விஜய் குழந்தைய வந்து வயிற்றில் சுமந்துட்டுருக்க, போ எல்லாருக்கிட்டையும் சொல்லி போய்ட்டுன்னு விஜய் கூட வந்து சேரு, இல்லைன்னா விஜயே உனக்கு இல்லாமல் ஆயிடுவார், அந்த வெண்ணிலா வந்து அதுக்கான பிளான் தான் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, நீ சொல்கிறியா இப்போ நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க, ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. வேணாம் நிவின், நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகும், அதுவும் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், தையத்தக்கான குதிப்பாங்க. இப்போது விஜய் விஷயம் தெரிஞ்சுவே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் நான் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அம்மா நிலைமையை யோசிச்சு பார்த்தா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்தோட சொல்கிறாங்க. நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா காவேரி எனக்கு என்ன சொல்கிறதுனே
தெரியல. எனக்கு நீ பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி விஷயத்த மறைக்க மறைக்க வந்து உனக்கு தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு சீரியஸ்னஸ்ஸே தெரியல காவேரி. அதான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு விஜய் இல்லைனா மட்டும்தான் உனக்கெல்லாம் புரியும் போல. அவர் தான் வந்து நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று தான் உனக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துக்கிட்டு சொல்லி வச்சுக்கிறாரு. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, ப்ளீஸ் நிவின் இதை பற்றி பேசாதீங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே முடிவெடுத்துட்டேன். இப்போ இந்த நிலமையில என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நீங்களும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டு, என்ன யார்கிட்ட போய்ட்டு இவ்வளோ நேரம் தனி குசோசுன்னு பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து சொல்கிறாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வாட்ச் பண்ணுறதா வேலையை, நான் என்ன பண்ணுறேன் யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை இருந்தால் போய்ட்டு பாரு, போ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே நிவின் சொன்னதையுமே காவேரி ரொம்பவே சிந்திச்சு பார்க்குறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது, பாவம் எந்தளவுக்கு நம்ம விஜயை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட மாமா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. எப்படினாலும் வெண்ணிலாவை வந்து நீங்கள் விஜய் கூட சேர்த்து வச்சணும், இல்லைன்னா அவள் வாழ்க்கை என்ன ஆகுறது, அவளை வேறு யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க. இதனால் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வெண்ணிலாவோட மாமாவை திட்டி விட்றாங்க. நீலாம் ஒரு மனுஷனா, ஆல்ரெடி விஜய்க்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீ வந்து என்ன வெண்ணிலாவை சேர்த்து வைக்க சொல்லிகிட்டு இருக்கிற, நீ பேசுகிறது தப்பா உனக்கே தெரியலை, டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காதப்பா, கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுமே வீட்டை விட்டு போகிற மாதிரி ஐடியாலெல்லாம் இங்கே தான் இருப்பேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு துணையாக நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா வந்து இங்கே விஜய் வீட்டில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே வந்து விஜய்க்கு வந்து பிடிக்கல. ரொம்பவே கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிறதுக்காகலாம் வந்து போயிடுறாங்க வெண்ணிலாவோட மாமாவை. அப்படி இப்படின்னு தடுத்து இங்கே தாத்தா சமாதானப்படுத்தி தான் வந்து விஜயை வந்து வச்சுருக்கிறாரு. ஏன்னா விஜய்க்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவத்தோட உச்சத்தில் தான் நம்ம விஜய் இருக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை தான் இந்த வெண்ணிலா அவங்க மாமாவை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கே காரணமானது இந்த ராகினி அண்டு பசுபதி. இதுக்கு உண்மைலாம் எப்போ தான் வெளியே வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ராகினியை அடித்து வெளியே பற்றி விட்டாதாங்க மனசுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு சரி இருந்தால் இருந்துட்டு போட்டுப்பா, இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு விஜயை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நடந்த எல்லா விஷயமும் இங்கே காவேரி வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நியூஸில் வந்து வந்துடுச்சு, அவங்களுமே பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே காவேரி பற்றி நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் அட் த சேம் டைமில் நம்ம காவேரியுமே விஜய் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சும்மானாலே காவேரி குடும்பம் என் மேலே கோவமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வெண்ணிலா பண்ண விஷயத்தினால அவங்களுக்கு என் மேலே இன்னுமே தானே கோவம் அதிகமாக இருக்கும். நானும் காவேரி சேர்கிறதுக்கு வழியே இல்லையா, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோமே, எப்படினாலும் வந்து வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு காவேரி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும், அவள் கூட ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு நினச்சோமே, ஆனால் எல்லாமே இப்படி தலைகீழாக மாறிடுச்சு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் விஜயை வந்து தனியாக விடக்கூடாது, ஆல்ரெடி மனசு உடைஞ்சு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாமே வந்து விஜயை பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே விஜய் அழுதுருக்க பார்த்துட்டு தாத்தா மனசு தாங்கவே முடியல. ஏன் விஜய் இப்படி சின்ன குழந்த மாதிரி எழுதிட்டுருக்க, எல்லாமே சரியாயிடு விடு, நீ எந்த துரோகமும் பண்ணலை, அந்த பொண்ணு தான் பைத்தியக்காரத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கு, அதுக்காக நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவள் பேசினா பேசிட்டு போட்டும் தாத்தா, ஆனால் காவேரி நிலைமையை தான் என்னால் யோசிச்சு பார்க்க முடியல, அவளுக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை தான் கொடுப்பேன், அவள் என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டா, இப்போ மட்டும் காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல தத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக காவேரி வந்து உன் பக்கம் தான் இருப்பா, அவள் வந்து உன் நிலைமையை புரிஞ்சுக்குவா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து விஜய்க்கு ஆதரவாக ரொம்பவே வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தா மடியில் படுத்துக்கிட்டு விஜய் இருந்துக்கிட்டு அழுகிறாரு. நீ வேணா ஒன்று பண்ணுப்பா, நீ காவேரி கிட்ட பேசு, அப்போ தான் வந்து உன் மனசு சமாதானமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே விஜய் கால் வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்துடுறாங்க நம்ம காவேரி, மற்றவங்க முன்னாடி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே எடுத்ததுமே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி
வெண்ணிலா சொன்னது மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போதைக்கு வந்து நான் ரிங் போட்டேன் தான். ஆனால் என் மனசில் நீ தான் இருக்கு காவேரி. நான் என்ன தெரிஞ்சேவா பண்ணேன்? அவள் இல்லாத பட்சத்துக்கு தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அவள் இல்லவே இல்லை. அவள் இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணி அப்புறம் உன்னை வந்து நான் மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கேயோ இருக்கிறவ வந்து நின்று என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறா. என்னால் முடியலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தெரியுங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்தேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது யாரையுமே ஏமாற்றலை. நான் நியாயமாக தான் இருக்கேன். என்னால் தான் வெண்ணிலாவுக்கு இந்த நிலைமை. அதனால் வெண்ணிலாவை எப்படியானாலும் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே அவளை வச்சு நான் பார்த்தேன். வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அவள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு தெரியலை. என்னால் முடியலை காவேரி. இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன், உங்களோட சேர போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த மட்டும் விஜய்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருவோம். இதுக்கப்புறமும் வந்து நம்ம மறைச்சி வைக்கிறது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட நம்ம காவேரி வந்து உண்மையை போட்டு விடுச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே சொன்னதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட போகிறாரு, ஆனந்த கண்ணீர் விட போகிறாரு. இந்த மாதிரி நம்ம காவேரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.